வெல்கம், வெல்டன். உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் உங்களுக்கு பவழம், செவ்வாய், மார்ஸ். இப்போ செவ்வாயை பத்தி நம்ம பேசுறோம். பவழம். இப்போ இந்த பவழத்தை யார் யார் அணியலாம் என்று சொல்லுகின்ற பொழுது, மிருக சீச ரிஷபம், சித்திர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் உள்ளவர்கள் இந்த கற்களை அணியலாம். அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, பவழத்தை மேசராசிக்காரவங்க இந்த பவழத்தை அணியலாம். வைத்தீஸ்வரன் கோயில் அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம், கோயில். விருச்சிக ராசிக்காரங்களும் அணியலாம். மகர லக்கணம், கும்பநக்கணம் உள்ளவர்கள் இந்த பவழத்தை அணியலாம். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை உள்ளவர்களும் இந்த பவழத்தை அணியலாம். அஸ்வனி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் உள்ளவர்கள் இந்த கல்லை அணியலாம். அதிர்ஷ்ட நம்பர் 9, அது ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க. அந்த 9 மட்டும் அந்த கல்லுக்கு பேசும். ஆங்கிலத்திலே மார்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த பவழத்தை தாலியில கோத்து அணிந்தீங்கன்னா, ஒரிஜினல் பவழத்தை, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாசம் பிறந்தவங்க அணியலாம் என்று நான் சொன்னேன். இது பளபளப்பா இருக்கும். அது நல்ல ஜோரா இருக்கும், சிவப்பா இருக்கணும், ரோஸ் கலர், ரத்த கலர்ல இருந்தாதான் அது ஒரிஜினல். பல அதிர்ஷ்டத்தை இது ஏற்படுத்தும். இந்த கல் அணிஞ்சோம்னா மன துணிச்சல் கிடைக்கும், உறுதி உண்டாகும், பயம் சிறிதும் இருக்காது. வம்பு, வழக்கு, கோர்ட் ஏதாவது கேஸ் இருந்தா நம்ம பக்கம் ஜெயமாகும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும். திருஷ்டி பரிகாரங்கள் அளிக்கும். விஷ ஜந்துக்கள் நமக்கு அண்டாது. பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை நீக்கும். இந்த பவழத்தை மோதிரமா அணியலாம், கம்மலா அணியலாம், மாலையா கோத்து போடலாம், நவரத்ன மாலையில போடலாம். இந்த மாதிரி தாலியில லேடிஸுக்கு 2 ஜோடியா கட்டி அணிஞ்சுக்கிட்டா குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது சாஸ்திர உண்மை. என்னுடைய அனுபவத்திலையும் நிறைய இது நடந்திருக்கு. பவுண்ட்லயும் கட்டலாம், வசதி வெள்ளியில கட்டியும் போட்டுக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகவே இந்த மாதிரி நமக்கு இந்த தசை இருக்கு பாருங்க, தசைன்னு எடுத்துக்கொட்டுவானால் இது பவழம் யாரு அணியலாம் அப்படின்னு இந்த தசையில சிலது சொல்லப்பட்டிருக்கு. அதையும் உங்களுக்கு நான் விளக்குகிறேன். செவ்வாய் திசை இருந்தால், அதுல தோஷம் இருந்தால் இந்த பவழம் கல்லா அணிந்து கொள்ளலாம். பவழத்திலேயே நிறைய டூப்ளிகேட்லாம் வருது. நல்ல கடைகள்ல போய் வாங்குங்க. கண்ணாபினான் இருக்கு இப்போ பழம்பெரும் கடைகளிலே. நம்ம செட்டியார் கடையெல்லாம் நிறைய இருக்கும். 50 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம் இருந்தா கேரண்டி கொடுத்து அவங்க கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கல்லா அணிஞ்சால் முழு பலன் கிடைக்கும் என்று சொல்லி, இந்த முத்து இது பவழ அணியர்கள் நான் சொன்னேன். மிருகசீரகம், சித்திரை, அவிட்டம் இந்த உள்ளவர்கள் அணியலாம். இது அணிவதால் பல பலன்கள் ஏற்படும், நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல்லைக்கான அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.